டெல்லிக்கு போனது வந்து நான் யாரையும் சந்திக்கிறதுக்காண்டி போகலை. என்னுடைய சொந்த விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன். முந்தா நாள் மத்தியானம் போயிட்டு நேற்று காலையிலேயே நான் வந்துட்டேன். இதில் அரசியல் எதுவுமே கிடையாது. முன்னாள் அமைச்சர் வந்து செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தற்போது இணைஞ்சிருக்காரு. அவருடைய அந்த அவர் அங்கே போனது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துக்கு பலமா இருக்குங்கிறத விட உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை விட்டு அவர் போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மூத்த தலைவர், 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். எப்படி பார்க்குறீங்க? மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 1977ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு முறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை, தொடர்ந்து அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை செய்தவர் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் இருந்த காலகட்டம் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தில் இருந்து அந்த பதவியெல்லாம் வந்திருந்தாங்க. இந்த முறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் புரட்சித்தில் எம்ஜிஆருக்கு பிறகு கழகம் 2ஆக இருந்தது. ஜானகி அணி, ஜே அணின்னு கூட இருந்தது. அதுக்கு பிறகு ஒருமித்து பிறகு இரட்டையில சிம்பல் மீண்டும் பெற்று பிறகு தொடர்ந்து அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் 2016 சரி. ஆனால் 2016க்கு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு அதிமுகவில் ஒரு சிறு சலசலப்பு வந்து மீண்டும் 4 ஆண்டு காலமாக மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கட்சியினுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மதிப்புக்குரிய திரு இபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்கி கொண்ட சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது. இணைந்தாரா இல்லையாங்கிறது தெரியல. இல்லை, இணைந்திருக்கிறாங்க. பட் அதிமுகவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி. அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும். அதில் போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பின்னால் தான் அதனுடைய பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும். 50 ஆண்டு கால அரசியல் தெரிந்தவர் செங்கோட்டையன். அவர் போனது வந்து திமுகக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில ஒரு பின்னடைவை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இல்லை, எங்களை பொறுத்த மட்டிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு. ஓபிஎஸும் இதற்கு முன்பு வந்து பாஜகவை நம்பி இருந்தோம், ஆனா ஒரு சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு திமுகவே வெற்றி பெறுங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்தது. பாஜகவை நம்பி பயணமானவர்களுடைய நிலைமை இப்படி போகிறதா திமுக கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. அவங்க ஒரு கட்சியில் இருந்தாங்க. அவங்க அதிமுகவில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி நம்பி நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அது எந்த வரையில் சரியாக இருக்கும்? அவங்க இருக்கிற கட்சி அதிமுக. அவங்க பாஜக நாங்கள் நம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமான விஷயம்? எப்படி பொருத்தமாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். அது பிறகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே சொல்லிட்டாங்க இல்லை அப்படின்ட்டாங்க. திமுக எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்கதான் சொல்லியிருந்தீங்க உங்க கூட்டணியில. பட் அதிமுகல இருந்து இது மாதிரி முக்கியமானவங்க வெளியே போகும்போது அவங்களே ஒருங்கிணைக்கலாம்ல. அதுக்கு முயற்சி பாஜக தேசிய ஜனநாயக இருக்காதா? இன்னும் இருக்கு, நாள் இருக்கு. ஜனவரி 15 வரை செங்கோட்டையன் இல்லை தவிர்க்கப்பட்டாரு. அது ஓபிஎஸ் இருக்கா, டிடி அவங்க கொஞ்சம் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அவங்களும் போயிட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஆனா நிச்சயமா நாள் இருக்கு, தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல. அப்ப எல்லாரும் தேர்தல் களம் விஜய் சொன்ன மாதிரியே தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு மாறுதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 1654 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 272 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 300க்கு மேல நாடாளுமன்ற ஆதரவில் இருக்காங்க. இந்தியாவில் உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சி. நம்ம அன்புக்குரிய நம்ம தம்பி விஜய் இப்போதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே. எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் உலகத்தையே தாண்டோன்னு சொன்னால் எப்படி? நாள் இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு தேர்தலில் நின்று தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபித்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் ஒத்துக்கிடுவேன். முதல் தேர்தல் 77ல ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆகலையா? அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படாதா? எம்ஜிஆர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார்.
பரங்கிமலை தொகுதியில் 25,000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரை வச்சு தான் அன்றைக்கி திமுகவே இருந்தது. எம்ஜிஆரை வச்சு தான் திமுகவே இருந்தது. என்ன மறந்துட்டீங்களா அதெல்லாம்? இன்னைக்கு ஆலந்தூர் தொகுதியாக இருக்கக்கூடிய பரங்கிமலையில் 26,000 ஓட்டு வித்தியாசத்தில், அப்போல்லாம் 26,000 ஓட்டுன்னா பெரிய விஷயம். அது இப்போ 26,000 ஓட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது விட புரட்சித் தலைவர் புரட்சி தலைவராக கட்சியில் இருந்து பண்ணார். தம்பி இப்போ நடிகராக தானே இருக்கார். இப்போ 2026ல எத்தனை அணி உருவாக வாய்ப்பு இருக்குது? பாஜக தான் அப்படின்னு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதனாலதான் செங்கோட்டையன் வெளியே போனதா சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்னீங்க, இப்போ செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருந்தால் அவர் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணும்? போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இங்கேயே இருந்திருக்கலாம்ல, எங்கள் கூட சேர்ந்துருக்கலாமே. நம்புனவரை கைவிட்டுட்டாங்கன்னு எப்படி அதான் நீங்கள் எப்படி ஆள்வி நீங்கள் சொல்கிறது எப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? அது எப்படி அது நல்ல கேள்வியாக இருக்க முடியும் உங்கள் கேள்வி? நீங்கள் இல்லை, அதாவது இல்லை அவர் இருக்கிறது அதிமுகவில் இருக்கிறார். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நம்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும்?